கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு பெங்களூருவில் இருந்து பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கியதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மூவேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மூவேந்திரன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, தமிழகத்தில் அரசு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி 2 வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான 3 நாட்கள் அரசு விடுமுறையை தொடர்ந்து பலரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். கர்நாடகா மாநிலத்தில் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருவதாலும் ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவரும் சொந்த ஊர்களுக்கு குடும்பத்துடன் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதில் இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என அழைக்கப்படும் NH 44 சாலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100 கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது. இந்த சாலையின் நடுவே கிருஷ்ணகிரியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, கேரளா போன்ற வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இணைக்கக்கூடிய முக்கிய பிரதான சுங்கச்சாவடியாக இந்த கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி உள்ளது. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் நாள்தோறும் 40,000க்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்க வரும் நிலையில் தற்பொழுது தனது சொந்த கிராமங்களுக்கு மக்கள் பயணிக்கக்கூடிய நிலையில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரையில் பேருந்து மற்றும் கார் போன்ற வாகனங்கள் காத்திருந்து செல்கிறது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.